பெண்கள் அந்த காலத்துல தான் வீட்டோட இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. எல்லா துறையிலும் பெண்கள் இருக்காங்க. ஆனா கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. பெண்கள் தன்னையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதாவது எந்த இடத்திலும் தன்னை பாதுகாத்து கொள்ள கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. எதிர்த்து நின்று போராட வேண்டும். பெண்கள் நாட்டினுடைய கண்கள் என்பார்கள். ஸோ அதனால பெண்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்க, நாட்டையும் பார்த்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, காவல்துறைன்றோம். காவல்துறை பெண்கள் எல்லாம் வீட்டையும் முடிச்சுட்டு டியூட்டி மார்னிங் நைட்டு எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. அவங்களுக்கு விழா கிடையாது, குடும்பம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா நாட்டுக்காக தன்னுடைய மூச்சையும் அர்ப்பணம் செய்கிறாங்க. காவல்துறை எனக்கு மிகவும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காவல்துறை தான் நம்ம காப்பாற்றுறது. ஸோ அந்த பெண்களுக்கு நான் சார்பாக மகளிர் தின விழாவுக்கு எப்பொழுதும் விருது கொடுத்து அவங்களை நான் சந்தோஷப்படுத்துவேன், திருப்திப்படுத்துவேன். இந்த பத்திரிகை நாட்டினுடைய 4 தூண்கள். இந்த 4 தூண்கள் மக்களுடைய நல்லவைகளை வெளியில கொண்டு வரணும். மற்றவங்க மக்களுடைய கஷ்டங்களை, அவங்க படும் துன்பங்களை வெளியில கொண்டு வரணும். அது யாருக்குமே கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அந்த பேனாவை எடுத்தமானா உண்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், மக்களுக்கு நன்மை செய்வதாக அந்த எழுதுகோல் அவசியம் இருக்க வேண்டும். அதாவது உதய மக்கள் சேவை மூலமாக நான் எல்லா இதற்கும் போகிறேன். ஏதாவது காவல்துறையாகட்டும், கார்பரேஷன் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், கல்லூரியில் மகளிர் தின விழாவாகட்டும், இது போல மனநலம் கொண்டவர்களாகட்டும், ஏன் சின்ன சின்ன குழந்தைகளுடைய ஒரு விழாவாக இருந்தாலும் என்னை சீஃப் கெஸ்டாக கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது அந்த பேரண்ட்ஸுக்கு நான் ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுப்பேன். ஒரு குழந்தைகளுக்கு மாதா பிதா குரு தெய்வம். அதனால் அந்த குழந்தைங்களை அம்மா அப்பா முதல்ல பார்க்கணும், அப்புறம்தான் நீங்கள் குருவிட்ட சொல்லணும். நீங்கள் குழந்தைங்களோட கூட கனெக்ஷன் வச்சுட்டே இருக்கணும். நீங்கள் உங்கள் வேலைக்காக செல்ஃபோனை கொடுத்துட்டு உங்கள் வேலையை செய்யக்கூடாது. குழந்தைங்களுக்கு அதாவது ஒரு உதாரணமாக இருக்கணும்ட்டு எல்லா அமைப்புக்கு போனாலும் என்னை ஜிங்கத்தா கூப்பிட்டா இதை தான் தெளிவாக சொல்லுவேன். நகராட்சி மூலமாக மேயர் சைதை துரைசாமி அவர்கள் மூலமாக என்னுடைய சமூக சேவையை பாராட்டி 2 முறை எனக்கு அவார்டு விருது கொடுத்துள்ளார். மேலும் அவருடைய எம்ஜிஆர் கருத்துக்கள் மூலமாக எம்ஜிஆர் பிறந்த தினத்திற்காக 2 விருதுகளும், மேலும் டெல்லியில் உள்ள ஜெம் ஆஃப் இந்தியா அவார்டு அதுவும் எனக்கு, மேலும் டாக்டரேட் அவார்டு பெங்களூரிலும், இதுபோல புழல் ஜெயிலில் நான் விழிப்புணர்வு கொடுத்ததற்காக ஐபிஎஸ் திரிபாதி மூலமாக ஒரு அவார்டும், இதுபோல நிறைய அவார்டுகள் வீடு முழுவதும் உள்ளது. இந்த அவார்டு எனக்கு ஒவ்வொன்றும் ஒரு கதையை சொல்லும். மருத்துவ முகாமும் நடத்தியுள்ளேன். மருத்துவ முகாம்களுக்கும் எனக்கு நிறைய அவார்டு கொடுத்துள்ளார்கள். சிவன் அவர்கள் கையால் எனக்கு மகாஜன சபா மூலமாக ஒரு விருது கொடுக்கப்பட்டுள்ளது. அப்துல் கலாம் விருது கொடுக்கப்பட்டுள்ளது. இதுபோல பல விருதுகள் பெற்றுள்ளேன்.